வணக்கம். வியாழக்கிழமை ஜனவரி மாதம் 26ஆம் தேதி, கரவருடம் தை மாதம் 12ஆம் தேதி, சதய நட்சத்திரம் மாலை 6:25 வரையிலே இருக்கிறது. அதன் பிறகு போரட்டாதி, வளர்பிறை திருதியை 3ஆம் பிறை நாள். யோகம் நன்றாக இல்லை. சந்திராஷ்டமம் கடகராசிக்கு நாள் முழுவதும். இன்று வாஸ்து நாள். வாஸ்து பூஜை செய்து கட்டட வேலை துவங்குவது இந்த நாளிலே ஆரம்பிக்கலாம். இன்றைய ராகு காலம் 1:30 மணி முதல் 3 மணி வரை, யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை, குளிகை நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. நல்ல நேரம் என்னும் சுப ஹோரைகள் காலை 9 மணி முதல் 12 மணி வரை, மாலை 4 மணி முதல் இரவு 7 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் குரு, ரிஷபத்தில் கேது, சிம்மத்தில் செவ்வாய், துலாமில் சனி, விருச்சிகத்தில் ராகு, மகரத்தில் சூரியன் புதன், கும்பத்தில் சந்திரன் சுக்கிரன். மேஷ ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். பொருளாதார முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். மிகப்பெரியதொரு தன லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். எதிர்பாராத திடீர் தன பிராப்தி ஒரு சிலருக்கு கிடைக்கும். ஆன்லைன் வர்த்தகம் செய்பவர்கள், பங்குச்சந்தையிலே வாணிபம் செய்பவர்களுக்கெல்லாம் இந்த நாளிலே ஒரு பெரிய அதிர்ஷ்ட காற்று வீசும். பணம் கொடுக்கல் வாங்கல் வெகு சிறப்பாக, சீராக, நேர்த்தியாக, சுலபமாக, சரளமாக நடைபெறுகின்ற ஒரு நாளாக இந்நாள் விளங்கும். தொழில் தொடர்பான மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் நடைபெறும். புதிய வாய்ப்புகள் ஒரு சிலரை தேடி வரும். கலைத்துறையினருக்கு இது ஒரு அற்புதமான நல்ல நாள். ரிஷபராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். அதிலும் குறிப்பாக இயல், இசை, நாடகம், சின்னத்திரை, சினிமா போன்ற கேளிக்கைகள், என்டர்டெயின்மெண்ட் தொடர்பான கலைத்துறை சம்பந்தமான துறையிலே பணிபுரிபவர்களுக்கெல்லாம் இந்த நாளிலே மிகப்பெரிய நன்மைகள் நடைபெறும். அதிக அளவிலான வளர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். தொழில் வளர்ச்சி, பொருளாதார நிலையிலே உயர்வு, மனதிலே மகிழ்ச்சி, குடும்பத்திலே மகிழ்ச்சி என அனைத்து நன்மைகளும் நடைபெறுகின்ற ஒரு அற்புதமான நாளாக இந்நாள் விளங்குகின்றது. மிதுன ராசிக்கு இது ஒரு மிகப்பெரிய நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். இந்நாளிலே உங்களுடைய பெயர், புகழ், செல்வாக்கு, அந்தஸ்து இவையெல்லாம் வெகு சிறப்பாக இருக்கும். மிகப்பெரிய மனிதர்களெல்லாம் உங்களிடம் வந்து ஆலோசனை கேட்டு அதன்படி நடப்பார்கள். அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நாளாக இந்த நாள் விளங்கும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். பொருளாதார நிலையிலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பணம் கொடுக்கல் வாங்கல் வெகு சிறப்பாக நடைபெறும். அலுவலகத்திலே பணிபுரிபவர்களுக்கு இந்த நாளிலே ஒரு சிறிய பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு போன்ற ஏதேனும் ஒரு புதிய சலுகை கிடைக்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். கடக ராசிக்கு இது ஒரு சந்திராஷ்டம நாளாக விளங்குகிறது. ஆகவே புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். மனதிலே ஏதேனும் ஒரு வித தடுமாற்றம் இருக்கும், எதிர்மறை எண்ணங்கள் இருக்கும். ஆகவே அமைதி காக்க வேண்டிய ஒரு நாளாக இந்நாள் விளங்குகிறது. பெரும்பாலான கிரகங்கள் கடகராசிக்கு இப்பொழுது வலுவான நிலையிலே இருக்கின்றன. எனினும் சந்திராஷ்டமம் முடிந்த பிறகு உங்களுக்கு பல நன்மைகள் நடக்கும். இந்நாளிலே நீங்கள் அமைதியாக எல்லாவற்றையும் கவனித்து கொண்டு இருக்க வேண்டும். சைலண்ட் ஸ்பெக்டேட்டராக இருந்து எல்லாத்தையும் வாட்ச் பண்ண வேண்டிய ஒரு நாள். சிம்ம ராசிக்கு இது ஒரு மிகப்பெரிய நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. தொழில் ஸ்தானம் வலுப்பெற்று இருக்கிறது. தொழில் ஸ்தானாதிபதி ராசியை பார்த்து கொண்டிருக்கிறது. ஆகவே தொழிலிலே ஒரு மகத்தான வளர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் இருக்கும். பதவி உயர்வு தாமாக தேடி வரும். தானே வரும் பதவி உயர்வு. அது மிகப்பெரிய அளவிலே ஒரு உயர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நன்மைகள் அதிகமாக நடைபெறுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். குறிப்பாக தொழில் வளர்ச்சி வெகு சிறப்பாக இருக்கும். நீங்கள் எந்த துறை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, சுய தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் அல்லது உத்தியோகத்திலே இருப்பவர்களாக இருந்தாலும் அற்புதமானதொரு வளர்ச்சி தொழிலிலே ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். கன்னி ராசிக்கு இது ஒரு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் நாள். மிகப்பெரியது ஒரு பொருளாதார முன்னேற்றம். லைஃப் செட்டில்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய ஏதாவது ஒரு பம்பர், ஒரு ஜாக்பாட் அடிக்கிற மாதிரி ஏதோ ஒரு பெரிய விஷயம் முடியும். இன்னைக்கு இந்த ஒரு டீலிங் முடிச்சா போகிறோம், லைஃபே செட்டில் ஆகிடும்.
அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுக்கு மிக பெரிதான ஒரு தன லாபம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நேரம் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த பாதசனி நடைபெறும் நேரத்தில் தான் ஒரு சிலருக்கு வாழ்க்கையிலே மிக முக்கியமான விஷயங்கள் எல்லாம் நடைபெறும். 7.5 நாட்டு சனியில் 3வது 2.5 இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நேரத்திலே பொருளாதார முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். அதிலும் குறிப்பாக இந்த நாள், இந்த வியாழக்கிழமை இருக்கிறதே, ரிப்பப்ளிக் டே, இன்னைக்கு ஏதோ ஒரு பெரிய லக்கு, உங்களுக்கு நல்ல நியூஸ் வரும். துலா ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். குறிப்பாக பிள்ளைகளின் முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். திருமண வயதிலே மகன் அல்லது மகள் இருந்தால் அவர்களுடைய திருமணத்தை இப்பொழுது நிச்சயிப்பீர்கள். உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். பொருளாதார முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியம் சிறந்து விளங்கும். குடும்பத்திலே பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்றாக சேருவார்கள். மனஸ்தாபம் காரணமாக, கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து போனவர்கள்லாம் இப்போ மறுபடியும் ஒன்றாக இணைவார்கள். குடும்பம் ஒன்றாக சேர்கின்ற ஒரு நேரம். கணவன் மனைவியருக்கிடையே அதிக அளவிலான அந்யோன்யம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். நன்மைகள் அதிகமாக நடைபெறுகின்ற நல்ல நாள். விருச்சிக ராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக வழங்குகிறது. ஒரு சிலர் புதிதாக வண்டி வாங்குவார்கள். 2 வீலர் அல்லது 4 வீலர். அவரவர் சக்திக்கு ஏற்ப அல்லது சக்தியை மீறி ஒரு சௌரியமான டிராவலுக்காக ஒரு வண்டி ஒன்று வாங்கக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது மிகவும் வலுவாக இருக்கிறது. வீட்டை புதுப்பிப்பது, வர்ணங்கள் பூசுவது, பெயிண்ட் அடிப்பது, அலங்காரம் செய்வது, தோட்டத்தை நன்கு பராமரிப்பது போன்ற விஷயங்கள்லாம் செய்து வீட்டை அழகுபடுத்துகின்ற வாய்ப்பு இப்பொழுது வலுவாக இருக்கிறது. பல விதத்திலே நன்மைகள் நடைபெறும். இந்த நாளிலே உங்களுக்கு மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறும். நண்பர்கள், உறவினர்கள் சிலரை எல்லாம் சந்திப்பீர்கள். அதன் மூலமாக நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள். இந்நாள் ஒரு மகிழ்ச்சியான நாள். தனுசு ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக வழங்குகிறது. மிகப்பெரிய நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற ஒரு மிகச்சிறந்த நாள் என்று இந்நாளை சொல்லலாம். இந்நாளிலே உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் ஈடேறும். நீண்ட நாளைய தேவைகளெல்லாம் பூர்த்தியாகும். ஆசைகளெல்லாம் நிறைவேறும். எதையெல்லாம் சாதிக்க வேண்டும் என நினைக்கிறீர்களோ அதையெல்லாம் சாதிப்பீர்கள். எந்த ஒரு இலக்கை அடைய வேண்டும் என எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த இலக்கை அடைந்து விடுவீர்கள். அற்புதமான நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் இருக்கும். நீங்கள் பணிபுரியும் இடத்திலே மிக உயர்ந்த பதவி எதுவோ அது உங்களுக்கு கிடைக்கும். அத்தகைய எதிர்பாராத நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. மகர ராசிக்கு இது ஒரு மிகப்பெரிய நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். திருமண வயதிலே இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உணவுத்துறை, மருத்துவத்துறை, ஜவுளித்துறை போன்றவற்றிலே பணிபுரிபவர்களுக்கெல்லாம் நன்மைகள் அதிகமாக நடைபெறும். நிதித்துறை, நீதித்துறை சார்ந்தவர்களுக்கு நன்மைகள் அதிகமாக நடைபெறும். மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் நடைபெற்று பொருளாதார முன்னேற்றம் வெகு சிறப்பாக அமையக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். கும்பராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். பிள்ளைகளின் முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். குழந்தை பாக்கியம் தாமதமாகி கொண்டிருப்பவர்களுக்கு இப்பொழுது குழந்தை உருவாகும். நன்மைகள் பல விதத்திலே நடைபெறுகின்ற ஒரு நாள். கணவன் மனைவரிடையே நல்லிணக்கம் ஏற்படும். அந்யோன்யம் அதிகரிக்கும். மிகப்பெரிய நன்மைகளெல்லாம் நடைபெற்று குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். ஆரோக்கியம் வெகு சிறப்பாக முன்னேற்றம் அடையும். மீன ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. செலவுகள் சற்று அதிகமாக இருக்கலாம், அன்றி வேறு எந்த ஒரு தீமையும் நடைபெறாது. நன்மைகள் அதிகமாக நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாகவே இந்நாள் விளங்குகிறது. வீடு, மனை போன்ற அசையா சொத்து தொடர்பான சிக்கல்கள் ஏதேனும் இருந்தால் அவையெல்லாம் தீர்ந்து சுமூகமான முறையிலே நன்மைகளாக நல்ல தகவல்களாக உங்களுக்கு வந்து சேரும். பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். எவ்வளவு செலவு வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய அளவிற்கு உங்களிடம் நிதி நிலவரம் வெகு சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியம் சிறந்து காணப்படும். நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள்.